ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கும், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதை பற்றி இந்த டைம் அஃபீஷியலாக எந்த ஒரு சர்க்குலருமே வரல. பட் லாஸ்ட் டைம் ஒரு சர்க்குலர் வந்துருந்துச்சு. அதில் கொடுத்துருக்க பேமெண்ட் தான் இந்த டைமே வந்து நிறைய காலேஜஸில் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபீஷியலாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டருக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ ப்ரோ இருக்கும், யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தியரிக்கு எவ்வளோ இருக்கும், ப்ராக்டிக்கல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சர்க்குலர் காட்டுறேன். இந்த சர்க்குலர் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு 2 தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிஸ்டிங் சொல்லிட்டு முன்னாடி இருந்ததும், ரிவைஸ்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்ததும் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மாற்றினாங்க. எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஃபீஸ் தான் லாஸ்ட் ஃபைனலாக வந்து கொண்டு வந்தாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ் பேமெண்ட் சேஞ்ச் ஆச்சு, திரும்ப அதே ஃபீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதில் எக்ஸிஸ்டிங் ஃபீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன். இது அஃபீஷியலாக கொடுத்த இதுதான். இந்த டைம் வந்து இந்த மாதிரி எந்த சர்க்குலர் வரல. அதனால் நான் போன டைம் இருக்கிற அமௌண்ட் வச்சு சொல்கிறேன். ஏன்னா இந்த டைம் அதான் மோஸ்ட்லி நிறைய காலேஜஸில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நவம்பர் டிசம்பர் 2024 செஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபீஸ் பேமெண்ட்டே மாறிடுச்சு. அந்த எக்ஸிஸ்டிங் அதாவது இதுக்கு முன்னாடி வாங்கின அதே ஃபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு வட்டமும் அந்த ஃபீஸை வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு 5 rupees கிட்ட வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 150 பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 5% போடுறப்போ 7.5 அப்படிங்கிற மாதிரி வரும். அதை 157.5 அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 160 அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணாங்க. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுவுமே வந்து இந்த டைம் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. பட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய காலேஜஸில் வந்து 150 தான் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஃபீஸ் மட்டும் பாருங்கள். அதாவது வந்து உங்களுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தியரி, ப்ராக்டிக்கல், ஸோ அதுபோக வந்து இன்டர்னல் பேப்பர், அதாவது ஒவ்வொரு பேப்பருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை தான் பே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுபோக யூஜி ப்ராஜெக்ட் ஒர்க்கோட தீசிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தீசிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடியோ பேஸ்டு கோர்சஸ், அதாவது ஒரு பேப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மரைன் ஒர்க் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு பேப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகிறீங்க அப்படின்னா யூஜி பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பருக்கு 450 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட தியரி, ப்ராக்டிக்கல், இன்டர்னல், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், மினி ப்ராஜெக்ட்டு, ஸோ டிசைன் ரிலேட்டட் பேப்பரு, டிசைன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, சம்மர் ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பேப்பருக்குமே 450 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 150 ரூபா அப்படின்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 450 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கல் தியரிக்கலாம். ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கன்சல்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் செமஸ்டரில் வாங்குவாங்க. இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது நெக்ஸ்ட் செமஸ்டரில் பார்க்கலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போக வந்து ஆன்லைன் சர்வீஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுக்கு எதுவும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக போன டைம் நவம்பர் டிசம்பர் 2024 பப்ளிஷ் பண்ணது, அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அதில் எக்ஸிஸ்டிங் ரிவைஸ்ன்னு 2 கொடுத்தனால ரிவைஸ் பண்ண ஃபீஸ் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபீஸ் தான் எல்லாருக்குமே வாங்குறாங்க. அதாவது இந்த எக்ஸிஸ்டிங் ஃபீஸ் தான் முன்னாடி இருந்தே வாங்குற ஃபீஸு. ஸோ அதனால் ஒரு பேப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 150 இல்லை 450 தான் பே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் காலேஜில் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணீங்க, உங்கள் காலேஜில் எவ்வளோ வாங்கினாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.